நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய குணங்களை பற்றி சொல்லியிருக்கு. அதில் குறிப்பாக 12ஆம் வசனத்தை பாருங்க. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள் என்று. அதாவது ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ உயிரோடு இருக்கிற நாட்கள்ல எல்லாம் தன்னுடைய துணைக்கு அவள் தீமையை செய்ய மாட்டாளாம், நன்மையை மட்டும்தான் அவள் செய்வாளாம். நம் வாழ்க்கையை சற்று நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது பல வேளைகளை நம்ம நன்மையை செய்வோம், சில வேளைகளை தீமையும் செய்வோம். சிலர் எப்படி இருப்பாங்கன்னா நன்மையும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க. ஆனால் வேதம் சொல்லுது ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்பொழுதும் தன்னுடைய கணவனாருக்கு நன்மையை மட்டும்தான் செய்வாள் என்று. அது பெண்களுக்கு மட்டும் உரிய வார்த்தை கிடையாது. நம்ம ஆண்டவர் நமக்கு என்று துணையாக தந்திருக்கிறது தான் ஒரு வாழ்க்கை துணை என்பது. அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு நன்மையை மட்டும்தான் நம்ம செய்யணும், எந்த ரீதியில் நம்ம தீமையை செய்யக்கூடாது. அவங்கள எந்த ரீதியிலும் மனசை புண்படுத்தாதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தந்திருக்க வாழ்க்கை துணை